Hello friends, welcome back to Twin Bros channel. ரீசெண்டாக சென்னையில் இருக்கிற நிறைய பழமை வாய்ந்த டெம்பிள்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் அப்படி ஒரு பழைய ஒரு டெம்பிள், ரொம்ப பேர் பெற்ற ஒரு டெம்பிளை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டெம்பிளுக்கு போய் வழிபட்டால் வந்து ஹிருதய நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்படி அது என்ன டெம்பிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா. வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் திருநின்றவூர் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்தும் போகலாம், இல்லை நீங்கள் திருமிழிசை அந்த சைடில் இருந்தால் திருமிழிசையிலேருந்தும் கனெக்ட் பண்ண முடியும், அம்பத்தூர் ஆவடியிலேருந்தும் கனெக்ட் பண்ண முடியும். இது மூணுக்குமே நடுவில் இருக்கிற பிளேஸ் தான் திருநின்றவூர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடு தான் எடுத்திருக்கேன். நான் பைபாஸ் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். பூந்தமல்லியில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அரௌண்ட் 20 to 25 minutes, ஒரு 11 to 12 kilometers இருக்கும். காரில் போகிறவங்களாம் தான் இங்கே ஒரு டோலை நம்ம கிராஸ் பண்ணோம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை டோலை கிராஸ் பண்ணிவிட்டு முன்னாடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ரோடு அந்த பைபாஸ் வந்து ரெண்டாக பிரியறது வந்து நமக்கு தெரியும். அதில் வந்து நம்ம லெஃப்ட் இறங்கணும். சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருப்பதி செல்லும் வழி அப்படின்னு சொல்லி ஒரு லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லெஃப்ட் எடுத்து கீழே இறங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவடி திருநின்றவூர் போகிற அந்த ஜங்ஷனை வந்து டச் பண்ணோம். இப்படி கீழே இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஸ்ட்ரைட், அப்புறமா லெஃப்ட் டர்ன் ஆகும். அந்த லெஃப்ட் எடுத்து வந்து நம்ம நேராக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த லெஃப்ட் இறங்கி கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 minutes ஜேர்னி, ஒரு 5 to 6 kilometers இருக்குது. போகும்போது இன்னொரு கோவிலை தாண்டி தான் வரும். அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரர் திருக்கோவில். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. வெஸ்ட் சைடு வழியாக இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா விநாயகரோட ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ரைட் சைடில் வந்து லைனாக வந்து துர்கைம்மன் அந்த மாதிரி அம்மன்களோட ஸ்டாச்சுஸ் வந்து லைனாக வச்சுருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். விநாயகர் அங்கே ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே முன்னாடி லெஃப்ட் சைடு வழியாக நடந்து போனோம்னா வந்து நம்ம இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த கேட்டை வந்து நம்மளால் ரீச் ஆகிட முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரி. முன்னாடி வந்து கொடிமரம் நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இதோடைய நீங்கள் இது வழியாக வந்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த சைடு இருக்கிற ஃப்ரண்ட் இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி கொடிமரம் நம்மளால் பார்க்க முடியும். கொடிமரத்தை தாண்டி போகும்போது வந்து பெரிய ஒரு நந்தி தேவனோட ஸ்டாச்சு வந்து இருக்கும். நம்ம அந்த மெயின் டோர் வழியாக என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து விநாயகரோட ஒரு சிலையும், பால விநாயகரோட சிலையும், அந்த பக்கம் வந்து முருகரோட ஸ்டாச்சு வந்து நம்மளால் பார்க்க முடியும். இவங்கள பார்த்துட்டு தான் வந்து நம்ம முன்னாடி போவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிருதயாலீஸ்வரர் அப்படின்றவருடைய பிரதான சந்நிதி. இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதான சந்நிதியிலே சிவனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூசலா அப்படிங்கிறவரையும் கூட பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஹிருதயாலீஸ்வரரை பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி மரகதாம்பிகை அப்படிங்கிற பேரில் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. பூசலார் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணத்தில் சொல்கிற 63 நாயன்மாரில் வந்து இவரும் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. இப்போ இவரோட ஸ்டாச்சுவும் கூட ஏன் வந்து அங்கேயே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு சிவனுக்கு பக்கத்தில், அப்புறம் இந்த சிவனுக்கு வந்து ஹிருதயாலீஸ்வரர்ன்ற பேர் எப்படி வந்து அப்படின்னு வந்து கேட்கும்போது வந்து ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதை வந்து பூசலார் இங்கே உட்காந்து வந்து சிவனை வந்து பூஜை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. டெம்பிள் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ வெயில் இல்லை மழை பெய்யும்போது வந்து அது சிவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதாக வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஆள் அப்படிங்கிறதுனால சிவனுக்கு வந்து அவரோட ஹிருதயத்திலேயே வந்து ஒரு கோவில் கட்டினதாக வந்து சொல்லப்படுது. அதுக்கு வந்து கும்பாபிஷேகமும் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிச்சிடுறாரு. இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி ஆண்ட பல்லவ ராஜா வந்து அவருடைய இடத்துல வந்து சிவனுக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் அதே நாளில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஸோ அவருடைய கனவில் வந்து சிவன் வந்து இன்றைக்கி என்னால் இங்கே வர முடியாது, ஏன்னா வந்து பூசலார் அப்படிங்கிறவர் வந்து இன்னொரு டெம்பிள் கட்டியிருக்காரு, நான் அங்கே தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ராஜாக்கு பாஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி வந்து என்னுடைய கோவிலையும் மீறி இந்த கோவிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது இவருக்கு வியப்பாக இருந்தது. அப்போ அந்த கோவில் கட்டின பூசலாரையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு பூசலாரை மீட் பண்ணுறாரு. இதே மாதிரி அவருடைய கனவுல வந்து விஷயத்த சொல்லும் போது வந்து பூசலாருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்போ தான் வந்து அவருடைய ஹிருதயத்தில் அவர் கட்டின அந்த சிவனோட கோவிலை வந்து ராஜாவுக்கு வந்து காண்பிச்சு கொடுக்கறதா சொல்கிறாங்க. அப்படி இவ்வளோ பெரிய ஒரு சிவனோட டிவோட்டியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் அவர் எப்படி வந்து சிவனை கட்டியிருந்தாரோ அதே மாதிரி ஒரு கோவிலை வந்து இந்த இடத்துல அந்த ராஜா வந்து கட்டிட்டு தான் வந்து சொல்லப்படுது.
அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட்டடான ஒரு டிவோட்டி அப்படிங்கிற பேரில் தான் வந்து அப்படியே ஒரு ஹிருதயத்துக்குள்ளே கட்டப்பட்ட கோவில் ஓட அமைப்புனால இந்த கோவில் கட்டினதுனால தான் வந்து இந்த கோவிலுக்கு ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி பேர் வந்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோவிலை வலம் வரும்போது வந்து எல்லா சிவன் கோயிலையும் பார்க்குற பைரவரோட ஸ்டாச்சு இது எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயன்மாரோட சில சிலைகள்லாம் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியும். கார் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அங்கே பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு திடமான ஒரு ஹிருதயத்தோடு இருந்த அந்த சித்தர் இங்கே இருக்கிறதுனால தான் வந்து இங்கே வந்து வேணா ஹிருதய நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இன்ஃபேக்ட் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற டாக்டர்ஸ் கூட இங்கே வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவரால் வந்து ஒரு அமைதியான கோயில், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்ட் நம்ம அது போயிட்டு வரும்போது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அந்த சந்தேகம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். Thank you for watching the video, friends. See you all in the next video.